சங்க இலக்கிய சிறப்புகள் தொடர்ச்சி. இலக்கியத்தின் முதன்மையான நோக்கம் சமுதாய நலன். தொடக்க காலத்தில் ஒரு சமூகத்தின் உணர்ச்சி வெளிப்பாடாகவே கவிதை விளங்கி வந்தது என்பதையும், இன்றும் அது மக்கள் குரலாகவே போற்றப்படுவதையும் நாம் பார்க்கின்றோம். சங்க இலக்கிய கவிஞர்களாகிய சான்றோர்கள் சமுதாயத்திற்கு உணர்த்த வந்த உயர்ந்த பொருள்களை மிக அழகிய முறையில் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். வாழ்க்கையை பற்றிய மிக தெளிவான கண்ணோட்டம் சங்கப் புலவருக்கு இருந்தது. உள்ளடக்கம் சிறப்பான சங்கப் புலவர்களின் பாடல்களில் விழுமிய பொருள்களாக உணர்த்தப்பட்டன. அரசு, அறம், உலக வாழ்வு பற்றிய தெளிவு சங்கச் சான்றோர்க்கு இருந்தது. அடிப்படை தேவைகள் அரசனாக இருந்தாலும் வேறு ஒரு சாதாரண மனிதனாக இருந்தாலும் ஒன்று என்ற உண்மையை நக்கீரர் ஆராய்ந்து ஓர் அழகிய இலக்கியமாக அதனை வடித்திருக்கிறார். அதுவே தென்கடல் வளாகம் பொதுமையின்றி எனத் தொடங்கும் புறப்பாட்டு. யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, காலாட்படை ஆகிய 4 படைகளால் ஒரு மன்னனுக்கு வெற்றி கிடைக்கும் என்றாலும் அறவழியில் கிடைக்கும் வெற்றியே நிலையான வெற்றி என்ற பேருண்மையை மதுரை மருதன் இளநாகனார் என்கின்ற புலவர் இளவந்திகை பள்ளி துஞ்சிய நன்மாறன் என்கின்ற பாண்டிய மன்னனுக்கு அறிவுறுத்தும் பணியை செய்துள்ளார். கடுஞ்சினத்த கொள்களிரும் கதழ்பரிய களிமாவும் நெடுங்கொடிய நிமிர்த்தேரும் நெஞ்சுடைய புகழ் மறவரும் என 4 மாண்டதாயினும் மாண்ட அறநெறி முதற்றே அரசின் கொற்றம் என்று புறநானூற்று பாடலிலே சொல்லியிருக்கின்றார். மனித உள்ளத்தை ஊடுருவிச் சென்று உண்மைகளை வாழ்க்கையோடு நெருங்கிய தொடர்பு கொண்ட மெய்மைகளை எடுத்துரைப்பதில் கவிதையே முதலிடம் பெறுகிறது. சங்கப் பாடல்களில் இந்த இயல்பு சிறப்பிடம் பெற்று நிற்பதை காண்கின்றோம். இத்தகைய மெய்மைகளை தெளிந்த அறிவுடனும் சொல் வன்மையுடனும் துணிவுடனும் வழிகாட்டும் பண்புடனும் சங்கச் சான்றோர் எடுத்துரைத்துள்ளதை அவர்தம் சீரிய படைப்புகளில் அங்கிங்குணாதபடி எங்கும் நாம் பார்க்க முடிகிறது. ஆட்சியாளருக்கு உறுதுணையாக நல்லவர்கள் இருக்க வேண்டும். பிறர் உழைப்பை திருடுபவர்களும் முயற்சி இல்லாதவர்களும் ஆட்சியில் இருப்பவர்களுக்கு துணையாக அமைந்துவிட்டால் அந்த ஆட்சி தானே கவிழ்ந்துவிடும். அதை காப்பாற்றவே யாராலும் முடியாது. நன்றாக முற்றிய நெற்கதிரை சிறிய வளையிலே வைக்க முயலும் எலிகளைப் போல சிறிய முயற்சியும் பிறருடன் பகிர்ந்து உண்ணும் மனப்பான்மையும் இல்லாதவர்களுடைய நட்பு இல்லாமற் போலாகும். பன்றியை அடித்து கொள்ள முயன்றபோது அது தனக்கு இடப்பக்கம் விழுந்திட அன்று முழுவதும் உணவு கொள்ளாமல் இருந்து மறுநாள் ஒரு பெரிய களிற்றை வலப்பக்கம் விழும்படியாக அடித்து உண்ணும் புலியைப் போன்றோருடைய நட்பு கிடைப்பதாக என்று தான் சொல்ல விழையும் நட்பை, நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நட்பை பற்றி சோழ மன்னன் நல்லுருத்திரன் பாடும் அழகிய புறப்பாட்டு அவனது வாழ்வின் கோட்பாட்டை மட்டுமா விளக்குகின்றது? அதை படிக்கின்ற ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் சென்று ஊடுருவத்தக்க உண்மையை அல்லவா புலப்படுத்துகிறது. சமுதாயத்திற்கு இந்த அழியாத உண்மையை எடுத்து விளக்கும் கருவூலமாக அவனது பாட்டு புறநானூற்றிலே 190வது பாடல் மிகச் சிறப்பாக சொல்லுகிறது. விளைப்பத சீரிடம் நோக்கி வளைகதிர் வல்சி கொண்டு அலைமல்க வைக்கும் எலி முயன்ற அணையராகி உள்ளதம் வளன் வலியுறுத்தும் உளம் இலாளரோடு இயைந்த கேண்மை இல்லாகியரோ கடுங்கண் கேழல் இடம்பட வீழ்ந்தென அன்றவன் உண்ணாதாகி வழினால் பெருமலை விடரகம் புலம்ப வேட்டெழுந்து இருங்கலிற்று ஒருத்தல் நல்வலம் படுக்கும் புலி பசித்தன்ன மெலிவில் உள்ளோடு உரனுடை ஆளர் கேண்மையோடு ஏய்ந்த வைகள் உளவாகியரோ என்று கூறுகின்றார். பாண்டியன் அறிவுடை நம்பியிடம் பிசிராந்தையார் வரி விதிப்பின் முறைகேடு இல்லாமல் நடந்து கொள்ள செம்மையாக வற்புறுத்துகின்றார். காய் நெல்லறுத்து கவளம் குளினே எனத் தொடங்கும் புறநானூற்று பாடல் தெளிவுறுத்துகிறது. நல்லாட்சி நடைபெறுவதற்கான அறிவுரைகளை கூறுவதோடு அரசன் தவறிழைத்த காலத்திலே அதனை இடித்துரைக்கவும் புலவர்கள் தயங்கவில்லை.
நாகரிகமாகவும் நயமாகவும் அங்கதமாகவும் அப்புலவர்கள் அரசர்களுக்கு எடுத்துக் கூறிய இனிய பாடற் செய்திகளை சங்கப் பாடல்கள் பலவற்றில் நாம் காணுகின்றோம். குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளி வளவனுக்கு கோவூர் கிழார் கூறிய அறிவுரையும், தொண்டைமானிடம் தூது சென்ற ஔவையார் பாடும் பாட்டும் இவ்வகையில் சிறந்த எடுத்துக்காட்டுகளாக உணர்கின்றன. சங்கப் பாடல்களில் உணர்வுகள், அனுபவங்கள் விளக்கச் சித்திரங்களாக காணப்படுகின்றன. சமுதாய வாழ்க்கையின் இரு பக்கங்களாக விளங்கும் அகம், புறம் என்ற இரண்டு திணைகளைப் பற்றி சங்கப் புலவர்கள் கருத்துக்களை வடித்துள்ளனர். குடும்ப வாழ்க்கை, அவ்வாழ்க்கையில் காதலர்களுக்கு உள்ள கடமைகள், அவ்வாழ்க்கையில் எழும் பிரச்சனைகள், பல பல குடும்பங்கள் சேர்ந்து வாழும் சமூக அமைப்பின் பிறராலும் வழிவழியாக வந்த சமூக மரபுகளாலும் உருவாகும் சிக்கல்கள் முதலிய பலவும் சங்கப் பாடல்களில் காணப்படுகின்றன. காதல் வாழ்க்கை, அதன் பிறகு நிகழும் கற்பு வாழ்க்கை பற்றி எல்லா மெய்மைகளையும் சங்க இலக்கியத்துள் காண்கின்றோம். இவை அனைத்திற்கும் அடிப்படையாக உள்ள காதல், அதன் அடிப்படையில் காதலர் நெஞ்சங்களில் ஏற்படும் உணர்வுகள் அனைத்தையும் சங்கப் பாடல்கள் சித்தரிக்கின்றன. சங்கப் புலவர்கள் உணர்வுகளுக்கே முதன்மை கொடுத்து கூற்றுகளின் அடிப்படையில் இந்த அகம், புறம் என்ற இரண்டையும் எடுத்து விளக்கும் திறம் பெற்று இருக்கிறார்கள். அவர்களது படைப்புகள் இனிது விளங்கி இருக்கின்றன. சங்கப் புலவர்களின் உணர்வுகள் அனுபவமாக மாறி பாடலாக வெளிவருகின்றன. மனித உணர்ச்சியை ஆள்பவர்கள் புலவர்கள் என்பவர். இந்த வகையிலே அவர்கள் தத்துவ ஞானிகளை விட செல்வாக்கு பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் உணர வேண்டும். உணர்த்தும் பொருள்களாகிய அகம், புறம் ஆகியவற்றை சங்க இலக்கியம் கவிதை வடிவில் உணர்த்தும் முறை தனி சிறப்புள்ள ஒன்றாகும். உள்ளதை உள்ளவாறு உணர்த்துவது அறிவின் செயல். உள்ளத்தின் இயல்போ உணர்ந்தவாறு உணர்த்துவது. சங்கப் பாட்டுகளின் உள்ளடக்கம் இந்த தனித்தன்மையோடு விளங்குகிறது என்பதை ஆய்வாளர்கள் நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள். மனிதன் அடிப்படை உணர்ச்சி வடிவமானவன். அறிவு மனிதனுக்கு உதவுவது உண்மைதான் என்றாலும் உணர்ச்சியைப் போல அவனை அது இயக்குவதில்லை. சங்கப் புலவர்கள் இவ்வாறு உணர்ச்சிக்கு அடிமைப்படாமல் உயர்ந்த வாழ்க்கை உண்மைகளை மிக உயர்ந்த கவிதை அழகுகளோடு தம் உணர்வு பொங்க உள்ளம் உணர்ந்தவாறு உணர்த்தியிருக்கும் பாங்கிற்கு எடுத்துக்காட்டுக்கள் ஏராளம். சுருக்கம் கருதி ஓரிரண்டை நாம் இங்கு பார்க்கலாம். தலைவன் தலைவியரிடையே நிகழ்ந்த அன்பு உறவை நன்கு அறிந்தவள் தோழி. அவள் தலைவிக்கு ஆருயிர் பாங்கானவள். வரைந்து கொள்ளாமல் களவு காலத்தை நீட்டித்துக் கொண்டே போகின்றான் தலைவன். தோழி தலைவன் வரைந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறாள். இதை தலைவனுக்கு நயமாகவும் நாகரீகமாகவும் உரைக்க வேண்டும். தலைமகன் ஒருபுறமாக வந்து நிற்கும் நேரம் பார்த்து அவன் இயல்பை பழிப்பது போல சில மொழிகின்றாள். தலைவியோ தலைவன் வந்து நிற்பதை அறியாமல் அவனது அன்பின் பெருமையை வானலாவ அப்படித்தான் புகழ்கின்றாள். புலவர் தேவகுலத்தார் பாடக்கூடிய இந்த அழகிய பாட்டின் வடிவம் இதோ. நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று நீரினும் ஆறளவின்றே சாரல் கருங்கோர் குறிஞ்சி பூக்கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நாடனொடு நட்பே. நிலத்தை விட பெரிதாகவும் வானை விட உயர்ந்ததாகவும் அன்று அதனினும் உயர்ந்ததாக கடலினும் ஆழம் உடையதாக அந்த அன்பின் அகல நீளங்களின் விஸ்வரூபத்தை வரைந்து காட்டுகின்றார் புலவர். இணையற்ற இந்த அன்பினை சில சொற்கள் கொண்ட ஒரே பாட்டில் எவ்வளவு தெளிவாக விளக்கிவிடுகின்றார் புலவர். வாழ்க்கையின் குறிக்கோள் வாழ்வை புரிந்து கொள்வது. நிலைப்பது எது, நிலையாதது எது என்பதை புரிந்து கொண்டு நிலைத்த அறநெறியில் நிற்றல் அன்றோ அறிவின் பயன். ஒரு பக்கம் ஒரு வீட்டில் மறுபுறம் மருங்கிலோ மணப்பாறை முழங்குகிறது. ஒருத்தி பூவணியால் பொலிவு பெற்று விளங்குகின்றாள். மற்றொருத்தியோ கணவனை பிரிந்து கண்கலங்கி நிற்கின்றாள். இவ்வாறு கொடிய இயற்கையை உடையதுதான் இந்த உலகம். இதனை ஒருவன் உணர வேண்டும். உணர்ந்த அவன் இதிலேயே கிடந்து உழல வேண்டும் என்பதில்லை. அதைவிட சிறந்ததான வீட்டின்பம் பெறும் வழியிலே நல்லறச் செயல்களை அறிந்து செய்தல் வேண்டும் என்று பக்குடுக்கை நன்கணியார் அறிவுறுத்தக்கூடிய இந்த பாடல். பாட்டு கருத்தூன்றி கற்க வேண்டிய சங்கப் பாடல்களுள் ஒன்று.
இதோ அந்த பாடல். ஓரில் நெய்தல் கரங்க ஓரில் ஈர்ந்தன் முழவின் பாணி ததும்ப புணர்ந்தோர் பூவணி அணிய பிரிந்தோர் பைதல் உண்கண் பணிவார் புரைப்ப படைத்தோன் மன்ற அப்பண்பிலாளன் படைத்தோன் மன்ற அப்பண்பிலாளன் இன்னாதம்மை இவ்வுலகம் இன்னாதம்மை இவ்வுலகம் இனிய காண்க இதன் இயல்புணர்ந்தோரே இன்னாதம்மை இவ்வுலகம் இனிய காண்க இதன் இயல்புணர்ந்தோரே என்று அந்த பாடல் நின்று சொல்லுகிறது. அறிஞர் பெருமக்களுக்கு அறிவுரை கூறுவது போல நெறிவெறுத்தலையார் நரைமுதிர்ந்த சான்றோர்களே, கூற்றுவன் வந்து உங்கள் உயிரை பற்றும்போது வருவதுகாள். உங்களால் உண்மையில் பிறருக்கு நன்மை செய்ய முடியாவிட்டாலும் துன்பை செய்யாமலாவது இருங்கள். உங்களால் உண்மையில் பிறருக்கு நன்மை செய்ய முடியாவிட்டாலும் துன்பமாவது செய்யாது இருங்கள். இதுவே எல்லோருக்கும் மகிழ்ச்சி தரும் நல்ல நெறியாகும் என்று சொல்லுகின்றார். இது வாழ்வில் எண்ணிப் பார்த்து பின்பற்றத்தக்க ஒரு நல்ல அறிவுரை அல்லவா? பல்சான்றீரே பல்சான்றீரே கயல் முள்ளென்ன நரை முதிர் திரை கவுள் பயனில் மூப்பிற் பல்சான்றீரே கணிச்சி கூர்ம்படை கடுந்திரள் ஒருவன் பிணிக்குங்காலை இறங்குவிர் மாதோ நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் அதுதான் எல்லோரும் உவப்பது அன்றறியும் நல்லாற்றுப் படுவும் நெறியுமாறு அதுவே என்று சுட்டிக்காட்டியிருக்கின்றார். எனவே இந்த நற்செயல்களை எல்லாம் நாம் சங்க இலக்கியங்களில் காணுகின்றோம்.